Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இப்போ ரீசெண்டாக வந்து கிருத்திகா பொட்டிக் எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க சென்னையில். அங்கே நான் போயிருந்தேன். அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த எக்ஸ்போவில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து காமிக்க போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக கேட்டதுனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோவில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அக்கா எனக்கு நீங்கள் என்ன சாரீ வாங்கினீங்க காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் 2 சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த 2மே நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒரு பேக் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் நம்ம பேர் வேற போட்டிருக்கு, சண்முக பிரியா. இதுதான் ஆக்சுவலாக என்னோட நேம். இது வந்து ஜார்ஜெட் சாரீ. நிறைய பேருக்கு வந்து தெரியும். இது பயங்கரமாக வந்து ஃபேமஸான சாரீனே சொல்லலாம். இந்த ரெயின்போ பார்டர் வச்சு சாரீ. இதே மெட்டீரியலில் வந்து என்கிட்ட பிளாக் கலர் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டிங்காக வாங்கினது. இது வந்து என்னோட ஆன்ட்டிக்கு சித்திக்காக நான் வாங்கியிருக்கேன். பொங்கல் வருதுல்ல, ஸோ அதுக்காக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ப்ளவுஸ் தான். என்னோடய சாரிலையுமே ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஒர்க் பண்ணது. நமக்கு ஆரி ஒர்க்லாம் பண்ணி போடும்போது நம்மளே ஒரு சுற்று வந்து பெருசாக தெரியும். பட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து நார்மலாக தான் காமிக்குது, ரொம்ப குண்டாலாம் காமிக்கல. இந்த சாரியோட மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னா என்னை வந்து ஒல்லியாக காட்டுது. ஒல்லியானா அப்படியே சப்பையாக, அப்படியே ரொம்ப ஸ்லிம்மாக அப்படிலாம் நான் சொல்லலை. நம்ம யூஸ்வலாக சில்க் சாரிலாம் கட்டும் போது இன்னுமே ஒரு 2 சுற்று வந்து கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும்ல. இது கட்டும் போது நம்ம உடம்ப ஒட்டி அழகாக நச்சுன்னு வந்து ஒட்டிக்குது. ஃப்ளீட் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனாலேயே எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் வித் ரெயின்போ பார்டர்ஸ். எல்லா இன்ஸ்டா பொட்டிக்லேயுமே வந்து இந்த சாரீ வந்து இருக்கும். நம்ம டேரெக்டாக எக்ஸ்போவில் வந்து போய் வாங்குறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக அடிஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃப்ளாட்டாக 10% ஆஃப். அது இந்த ரேஞ்சில் இருக்க சாரீ தான், அந்த ரேஞ்சில் இருக்க சாரீலாம் கிடையாது. நம்ம 500 சாரீ வாங்கினாலும் சரி, இல்லை 300 ருபீஸ் சாரீ வாங்கினாலும் சரி, இல்லை 2000 3000 ரேஞ்சஸில் வாங்கினாலும் சரி, ஃப்ளாட்டாக 10% வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து எனக்கு இது நியூ இயர்க்கா பொங்கலுக்காலாம் தெரியல. எனக்கு ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கா. இது சாரீ ஃபுல்லாகவே இதே கலரில் தான் இருக்கும். ப்ளவுஸுமே இதே கலரில் தான் இருக்கும். இது வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்குது. என்கிட்ட டார்க் பிங்க்கில் சாரீ கிடையாது. அதாவது ப்ளைனாக சொல்கிறேன். யூஸ்வலாக நமக்கு இந்த பார்டர் வச்சு போட்டது, மாங்காய், பூ, பீகாக்கு இதெல்லாம் போட்டதெல்லாம் ஓகே. இந்த ப்ளைன் சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ப்ளவுஸுமே வந்து ஆரி ஒர்க்லாம் பண்ணாமல் நார்மலாக ப்ளைனாக தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் வித் பஃப். எனக்கு பஃப் கை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக என்கிட்ட இருக்க எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து பஃப் கை இருக்கும். இதுவுமே வந்து நான் ஐ திங்க் எல்போ ஸ்லீவ் வந்து வச்சுட்டு பஃப் வைக்க போகிறேன். அதுதான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். நியூ இயர் கட்ட போகிறேன்னா பொங்கல் கட்ட போகிறேன்னான்னு தெரியல. இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து இருந்துச்சு. செம்ம கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. மெரூன் கலர் இருந்தது, ரெட் கலர் இருந்தது, கோல்டன் கலர் இருந்தது, லைட் பிங்க் இருந்துச்சு, கத்திரிப்பூ கலர் இருந்தது. இத்தனை கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு இருந்தும் எனக்கு என்னவோ பிங்க்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் வச்சு பார்த்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3-4 சாரியுமே. அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இதுதான் பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கத்திரிப்பூ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபைனலாக நம்ம எடுக்கிறது தானே சரி, அதனால் நான் வந்து இதுவே எடுத்துட்டேன். கண்டிப்பாக ஜிகுன்னு இருக்கும். அதுவும் பொங்கலுக்குலாம் கட்டினேன்னா, மாட்டு பொங்கலானி கட்டிட்டு போனேன்னா மாடெல்லாம் முட்டுற அளவுக்கு தான் இருக்கும் கலர் ஷேடு வெயிலில் பார்க்கும்போது. பட் நைட் பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது நம்ம தனியாக துண்டாக தெரியும், இந்த ரிசப்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு போகும்போது. இதோட மெட்டீரியல் வந்து டிஷ்யூ காட்டன் மாதிரி இருக்குது. நான் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்து வச்சு பார்த்தேன் சும்மா அந்த இடத்துல வைக்கும்போது. பட் நமக்கு அது கரெக்டாகவே வந்துச்சு. நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது. அதனால தான் இது வந்து வாங்கினேன். நான் வந்து நார்மலாக ப்ளைன் சாரீ வந்து வாங்கி இந்த மாதிரி மெட்டீரியலில் ஒரு 4 இயர்ஸ் கிட்ட இருக்கும். அது வந்து ரெட்டிஷ் மெரூனில் இருந்துச்சு. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க். ஜிக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் பிடிக்குமா, இல்லைனா லைட் கலர்ஸில் சாரீ வாங்கினா பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எப்பவுமே டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கும். பட் இப்போலாம் ரீசெண்ட் டைமில் ஷாப்பிங் போகும்போது இந்த லைட் கலர்ஸ்லாம் பார்க்கும்போது இது நல்லா இருக்குல்லன்னு தோணுது. ஆனால் எனக்கு சூட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே வந்து நான் அந்த பக்கமே போக மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து எப்போ பார்த்தாலும் பளிச்சுன்னு இந்த பொங்கலுக்கு மாட்டுக்கெலாம் பண்ணிவிடுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி தான் நீ சூஸ் பண்ணுற, என்னைக்காச்சும் லைட் கலர் சூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் டைம்
வாங்கினா லைட் கலர்ஸ் வாங்கணும்னு மைண்ட் செட் இருக்குது. பட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. கடைக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். இதை ஃப்ளீட் விடுறதை விட நமக்கு மடித்து வச்சு நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த குட்டி குட்டியாக மடிப்பு வச்சேன்னா இங்கெல்லாம் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சாரீ கட்டெல்லாம் வரல. பட் நிறைய பேர் வந்து அழகாக குட்டி குட்டியாக ப்ளீட் எடுத்து இந்த இடத்துலலாம் வச்சு விட்றாங்க பார்த்தீங்களா, ஒரு 8, 9 ப்ளீட்லாம் வைக்கிறாங்க. எப்படிமா வைக்கிறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு வச்சாலும் இந்த இடத்துலலாம் தெரியறதுனால இழுத்து போட்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த 2 சாரீ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த தடவை லாஸ்ட் டைம் எக்ஸ்போ போகும்போது. இன்னொரு விஷயம், நான் லாஸ்ட் டைம் எக்ஸ்போ போன சாரியே இன்னுமே ஸ்டிச் பண்ணலை. அது வேறு இது வேறு அடிஷ்னலாக ஆகிடுச்சு. ஓகே, வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா நீ வந்து கொடுத்த பட்ஜெட் விட எக்ஸ்ட்ரா தாண்டி போயிட்டே இருக்கா. ஆல்ரெடி 2 குர்த்தி 2 சாரீலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. பொங்கலுக்கும் நியூ இயருக்கும் ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கடைப்பக்கம் வந்த காலை உடச்சிருவேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. ஆசை யாரை விட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோவாக மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனாபாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.